வெல்கம் பேக் டு மேட்ரிக்ஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 சீரகமும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இப்போ இந்த பச்சை பாகக்காயை வந்து போட்டிருக்கிறேன். இது மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவல் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்படி நல்லா கலந்து விடணும். பாகக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வந்து ட்ரையாக வேகணும். நான் இது வந்து சில்லி போட்ட எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே மீதி ஆயிடுச்சுன்னு அந்த ஆயிலே அப்படியே பரட்டி விட்றேன். நல்லா பாகக்காய் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வேகணும். இது பேர் வந்து பச்சை பாகக்காய் புளிக்குழம்பு. அதாவது ஏன் பச்சை பாகக்காய் புளிக்குழம்புன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சையாகவே அரைக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி அது இருங்க காமிக்கிறேன் அதெல்லாம். அதனால் இது பேர் பச்சை பாகக்காய் புளிக்குழம்பு. இப்போ இதில் வந்து நல்லா பாகக்காய் நல்லா இந்த ஆயில்லையே அப்படியே வணங்கணும். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா இந்த பாவக்காயில் வந்து காரம் உப்பு எல்லாம் ஏறிடும். அதுக்காக தான் வெறும் மிளகாத்தூள். இப்போ இந்த பாவக்காய் வந்து சிம்லேயே அப்படியே நல்லா கொஞ்சம் காய் எண்ணெயிலேயே வெந்துடணும். அப்படி செஞ்சுட்டா உங்களுக்கு கசப்பு தெரியாது, சாப்பிடவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். இந்த பாவக்காய் வந்து நல்லா ட்ரையாக வேகட்டும். வாசம் இப்பயே வாசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இந்த வெந்தய பொடிக்கும் லைட்டாக 2 சீரகம் எண்ணெயில் போட்டதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த பாவக்காய் நல்லா இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறோமாங்க. கொஞ்சம் பச்சை வெங்காயங்க, சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம். அடுத்தது வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு, 2 சீரகம், 2 மிளகு, கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி வெந்தயம் போட்டிருக்குறாங்க. அடுத்தது 3 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளிங்க. வெங்காயம் பூண்டு தக்காளி 2 சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம் மிளகாத்தூள் தேங்காய் நெல்லிக்காய் சைஸில் புளி, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே அதில் வேகிற பாகக்காயில் போட்டு கலந்துட்டோம்னா, கலந்து வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிட்டோம்னா பாகக்காய் புளி குழம்பு ரெடிங்க. இது நல்லா இருக்குங்க. பூண்டு பாகக்காய் குழம்பு இது பேர். பாகக்காய் குழம்புனா அது எண்ணெயில் வணக்கி ஆட்டி அப்படி செய்கிறது. பாருங்கள், இதுக்கு ஒரு 3 தக்காளி போட்டுக்கணுங்க, சின்ன சின்ன தக்காளியாக. இப்போ பாருங்கள் அது நல்லா இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கிறேன்னு. வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் மிளகு தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. நெல்லிக்காய் சைஸில் புளி பாருங்கள், நெல்லிக்காய் சைஸில் தான் போடுறேன் பாருங்கள். அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாங்க, அரைஞ்சிரும். குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. இந்த பாவக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயில் கலர் சூப்பராக மாறி இந்த உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் இதில் நல்லா வெந்துருச்சு. வேகுது, 3/4 வெந்துருச்சு எண்ணெயில். இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு ஊற்றுறப்ப காமிக்கிறாங்க. பாருங்கள், இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக.
இருக்கும்போது அரைச்சிக்கலாம். இன்னும் ஒரு சுத்தோடு தேங்காய் உள்ள இருக்குது மையாமல் இப்படி ஓகே நல்லெண்ணெய் காமி எடுக்கியா. இப்போ பாருங்கள், இந்த பாகக்காய் வந்து நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் 2 கருவேப்பிலை தலை போட்டுக்கிறோம். இப்போ போட்டுக்கிறோம். முதையே போட்டிருந்தா கருகிரும். அதனால தான் பாகக்காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு வறுக்கிறோம். பாருங்கள், பாகக்காய் எப்படி எல்லாம் மொத்தமாக இருந்தது. இப்போ நல்லா எண்ணெயில் ட்ரையாக வெந்து இந்த உப்பு, மிளகாத்தூள், ஆயில் எல்லாத்துலேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட போகிறோம். பாருங்கள், போட்டுட்டு தண்ணி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டையும் அப்படியே, ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போட்டதுனால இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் பரட்டிக்கணும். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. கருகாமல் பரட்டிக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாகக்காய் வேகிற அளவு இந்த பேஸ்ட்டுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன சொம்பு அளவுங்க. இவ்வளோ தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறப்ப தான் கெட்டியாகும், நல்லா வெந்து. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிட்டோமா நல்லா கம்மன்னு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவு போடணும். அப்படிதான், அவ்வளோதாங்க. இப்போ இதை கழுவி இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காய் வந்து குழம்பு ரெடி ஆயிருங்க உங்களுக்கு. கரெக்டாக 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அடுப்பு ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாகி கொதித்து சுவையான பாவக்காய் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக வாசனையோட கம்மன்னு. அவ்வளோதாங்க பாவக்காய் குழம்பு உங்களுக்கு. பாவக்காய் பாருங்கள், நல்லா வெந்து மலை நாட்டம் இருக்குது. சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.